மாணவர்களே, இன்றைக்கு நம்ம வேதத்திலிருந்து ஒரு சிறிய ஒரு வார்த்தையை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தில் கடைசியில் ஒரு வார்த்தை இருக்கும். சிம்சோனை பற்றி தான் இந்த அதிகாரத்தில் எழுதியிருக்கும். ஆனாலும் ராமத் லேஹி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை ஒன்று இருக்கும். அதனோட அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ராமாத் லேஹி என்றால் அது ஒரு இடத்தின் பெயராக சொல்லப்பட்டது. அதாவது தாடை எலும்பு மலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மலையை குறித்திருக்கிறது. அதாவது பெலிஸ்தர்கள் சிம்சோனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிரிகள் அவனை தாக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு பச்சையான ஒரு கழுதையோட எலும்பு, பச்சை எலும்பு, அதாவது தாடை எலும்பை பயன்படுத்தி அவர்களோடு போராடி அவன் என்ன பண்ணுறான்னா, தேவனோட ஆவி அவன் மேலே வரும்போது அவன் அதிக பலன் அடைந்து என்ன பண்ணுறான்னா, அதில் 1000 பேரை அந்த எலும்பால் அவன் அவங்கள கொன்று போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கடைசியில் வாசிக்கும் பொழுது அதில் இருக்கும் 1000 பேரை கொன்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ராமாத் லேஹி அப்படின்னு சொல்லும் பொழுது எபிரேய வார்த்தையின்படி அது ராமாத் மலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மலை என்று அது ஒரு மலையை தான் குறிக்கிறது. லேஹி என்பதற்கு தாடை எலும்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாங்க. அப்போது அவன் சிம்சோன் அந்த இடத்துல அந்த மலையில் அந்த பெலிஸ்தர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை கொன்று போட்ட பிறகு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதற்கு ராமாத் லேஹி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பெயர் வைத்து அது அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமம் குறிக்கிறது. நம்ம இன்னும் வேதத்தில் சிறு சிறு வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிந்து கொள்ளலாம். தேவன் நம்மளோட இருப்பாராக. நான் நிறையா பைபிள் வசனங்கள் நான் நிறைய வீடியோ போடாமல் இருந்தேன். இனிமேல் நான் தொடர்ந்து வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் பார்த்து தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமீன்.